கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 21. தேவன் சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2 அதிகாரம் 9 கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவன் சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை விசுவாசத்துடன் பலமுறை சொல்லுவோம். சோதனை நீண்டதாக தோன்றினாலும் தேவன் செயல்படுகிறார் என்பதை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்படைத்து அவருடைய விடுதலையை எதிர்பாருங்கள். அவர் உங்களை பாவத்தின் அடிமையிலிருந்து விடுவிக்க வல்லவர். ஜெபம். விடுவிக்கும் தேவனே, சோதனைகளில் என்னை காத்து நடத்தும். என் பலவீனங்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்தி பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இந்த நாளிலே சண்டை என்ற பாவத்தை குறித்த வேத வசனங்களை வேத வசனத்துணை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். தீத்து 3 அதிகாரம் 2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.